Hi friends, today சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வெங்காய போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மொறுமொறுன்னு வெங்காய போண்டா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெங்காய போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் சின்னமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு அந்த மாதிரி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களெல்லாம் ஒரு பவுலில் மாற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்குவோம். இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொருட்களெல்லாம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காய போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு கடாயை அடுப்பில் காய வச்சு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு போண்டா செய்கிறதுக்கு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எல்லாம் போட்டுட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு வெந்திருக்கு. நம்ம இதை இன்னொரு பக்கெட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய போண்டா வந்து ப்ரௌன் கலரில் மாறி நமக்கு வந்துருச்சு. பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். நமக்கு சூப்பரான வெங்காய போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.